வணக்கம். பூங்காற்று நிகழ்ச்சியிலே உங்களுடன் பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என் பெயர் டி.ஆர். ஜெகதீசன், திருச்சி ராமபத்ரன் ஜெகதீசன். நான் 7/12/1037 பிறந்த நாள். எனக்கு 89 வயதாகிறது. நான் பிறந்தது உடுமலைப்பேட்டை, கோயம்புத்தூர் ஜில்லாவில் இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிற ஊர். நான் சொன்னேன் முதல்ல என் பெயருக்கு முன்னால் திருச்சி இருக்கிறது என்று. நான் திருச்சியில் எங்கள் பூர்வீகமான சொந்த ஊர் திருச்சி. ஆனால் ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக நாங்கள் குடும்பத்துடன் எங்கள் தாத்தா பாட்டி காலத்திலேயே உடுமலைப்பேட்டைக்கு எங்களுடைய இருக்கையை மாற்றிக்கொண்டோம். என் தகப்பனார் டி.டி. ராமபத்ரன் அவர்கள் ஒரு போலீஸ் அதிகாரி. என் தாய் சரஸ்வதி அம்மாள் அவர்கள் ஹவுஸ் ஒய்ஃப் தான். என் கூட பிறந்தவர்கள் 5 பேர். என் அக்கா, என் அண்ணன், நான், என் தம்பி, எனக்கு 2 தங்கைகள். மொத்தம் 6 பேர் ஆன குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தேன். எனக்கு நினைவு தெரிந்தது, என் தகப்பனார் போலீஸ் இன்ஸ்பெக்டராக முசிறி என்கின்ற ஊரிலே திருச்சி மாவட்டத்தில் வந்து பணியாற்றி கொண்டிருக்கும் போது தான் நான் இந்த உலகத்திலே இருக்கிறதாக நான் அறிந்து கொண்டேன். எனது முதற்கட்ட படிப்பு அங்கே இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆரம்பித்தது. 5ஆம் வகுப்பு வரை அங்கே படித்தேன். நல்ல நினைவுகள். என்னுடைய நண்பர்கள், ஆல்சோ உறவினர்கள், ஏகாம்பரம், விட்டல் போன்றவரோடு நன்றாக விளையாடி, அதே சமயத்தில் முசிறி காவேரி கரை ஆற்றங்கரையில் இருக்கிறதுனால அங்கே போய் காவேரி கரையில் குளித்து ஆட்டம் அடிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைவோம். அதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் ஆரம்பம். அப்பொழுது அங்கேருந்து 5ஆம் கிளாஸ் முடிந்தவுடன் 6ஆம் கிளாஸுக்கு அங்கே இருக்கிற உயர்நிலைப் பள்ளிக்கு நான் பரீட்சை எழுத போனேன். அதற்குள் என் தந்தையாருக்கு முசிறியிலிருந்து சென்னைக்கு மாற்றலாகிவிட்டது. ஆகவே அங்கிருந்து நாங்கள் கிளம்பி சென்னை வந்தடைந்தோம். சென்னையிலே சாந்தோம் பள்ளிக்கூடத்தில் படித்தேன். அங்கேயே தங்கியிருந்தோம். அப்பொழுதுதான் 1947 நினைக்கிறேன், நாம் சுதந்திர தினம் அடையும் நேரம் அது. அங்கு படித்து ஒரு ஆண்டோ இன்னமும் படித்து கொண்டிருக்கும்போது திருப்பி என் தகப்பனாருக்கு பதவி உயர்வுடன் ஈரோடு மாவட்டத்துக்கு அவர் டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டார். ஆக நாங்கள் அங்கிருந்து எல்லோரும் ஈரோடுக்கு வந்து ஒரு பெரிய அரசினர் மாளிகையில் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அதெல்லாம் பல நினைவுகளாக இருக்கிறது. அங்கே லண்டன் மிஷன் ஸ்கூல் என்ற பள்ளிகள் சேர்ந்து படித்தது ஞாபகம் இருக்கிறது. அந்த சமயத்தில் ரொம்ப கொஞ்சம் நான் முரட்டுத்தனமாக இருப்பேன்னு என் சகோதரிகள் சொல்வார்கள். பட் ஆனால் எல்லோரும் அன்பாக ஒரு நல்ல குடும்பமாக வாழ்ந்தோம். என்ன மற்றும் என்றால், அடிக்கடி ஊர் விட்டு ஊர் செல்லும் மாறுதல்கள் நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஈரோடிலிருந்து தஞ்சாவூர், தஞ்சாவூரிலிருந்து கோயம்புத்தூர், கடைசியாக கோயம்புத்தூரிலிருந்து மதுரை வந்தவுடன் இனிமேல் இந்த இடத்திலே இருந்து படிக்க வேண்டும் என்று 8ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை அங்கே இருக்கும் அமெரிக்கன் காலேஜ் ஹைஸ்கூல் என்ற பள்ளிக்கூடத்தில் நானும் என் சகோதரனும் படித்தோம். என் சகோதரிகள் அங்கே இருக்கும் பள்ளிக்கூடத்தில் படித்தார்கள். அந்த நினைவு எனக்கு நன்றாக இருக்கிறது. மதுரை ஒரு சிறந்த நகரமாக இருந்தது. நாங்கள் படித்து அந்த பள்ளியில் இருந்த ஆசிரியர்கள் எங்களுக்கு நல்ல பாடம் போற்றினார்கள். சுந்தரராஜ் பால் என்பவர் எங்களுடைய தலைமை ஆசிரியர். அவர் ரொம்ப எல்லோரிடம் கனிவாகவும் அன்பாகவும் இருப்பார். மற்ற ஆசிரியர்களும் நல்ல பாடங்களை நன்றாக சொல்லிக் கொடுப்பார்கள். அங்கு படிப்பு முடிந்தவுடன் எஸ்எஸ்எல்சி தான் டெர்மினல் ஸ்டேஜ் ஸ்கூலில் 1954 சென்னை மாற்றலாகி வந்தோம். அப்பொழுது லயோலா கல்லூரியில் நான் இன்டர்மீடியேட் சேர்ந்தேன். ஃபர்ஸ்ட் குரூப் மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. ஏனென்றால் எனக்கு இன்ஜினியரிங் படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருந்தது. ஆகையால் அந்த குரூப்பை எடுத்து படித்தேன். எனது தம்பி அவர் செகண்ட் குரூப் படித்தார். அவர் பயாலஜி படித்தார். அவர் மெடிசன் படிக்க வேண்டும் என்று நினைத்தார். ஸோ அங்கே 2 வருடம் படிக்கும்போது என்சிசியில் எனக்கு ஈடுபாடு ஏற்பட்டது. அங்கு அந்த என்சிசியில் பணிபுரியும் தான் என்னுடைய
பல மாற்றங்கள் ஏற்பட்டது. ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அதை வந்து நாம் எட்ட வேண்டும். அது எல்லோரும் ஒரு தலைமை பதவிக்கு போக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு வித்திட்டது அந்த கல்லூரியில் தான். நன்றாக அந்த கல்லூரியிலே நல்ல பாடம் நடத்தப்பட்டது. அதை முடித்துவிட்டு அங்கிருந்து நான் இன்ஜினியரிங்க்கு அப்ளை பண்ணும்போது, எனக்கு வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே இன்ஜினியரிங் படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. 4 ஆண்டுகள் அங்கு சிறந்த முறையிலே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பட்டம் பெறுவதற்கான படிப்புகளை நான் மேற்கொண்டேன். அந்த 4 ஆண்டும் ஒரு சிறப்பான ஒரு அனுபவங்கள் எனக்கு ஏற்பட்டது. அங்கும் நான் என்சிசியில தலைமை நிலைமை எனக்கு கிடைத்தது. சீனியர் அண்டர் ஆஃபீஸர் ஆக இருந்தேன். சிக்னல்ஸ் என்கின்ற பிரிவிலே. அப்பொழுது மற்ற மாணவர்களுடன் நன்றாக பழகவும், பேசவும், அந்த நான் சொன்ன மாரி அந்த லீடர்ஷிப் தலைமை ஏற்று நடத்தக்கூடிய தகுதிகள் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறது இருந்தது. அதை முடித்துவிட்டு வேலைக்காக நாங்கள் தேட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த சமயத்தில் படிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு வேலை வாய்ப்பு எங்களை தேடி வந்தது. பரீட்சை எழுதி முடித்த உடனேயே பிடபிள்யூடி, ஹைவேஸ், எலக்ட்ரிசிட்டி போர்டு அங்கே இதெல்லாம் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும். ஜூனியர் இன்ஜினியராக வந்து சேருங்கள் என்று. அதனுடன் நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் அப்பொழுதுதான் ஆரம்பித்தது. அங்கும் எனக்கு ஒரு பணி இடம் கிடைத்தது. ஸ்பெஷல் கிரேட் அப்ரெண்டிஸ் என்று அங்கு சென்று முதல் மின் நிலையத்தை உருவாக்குவதற்கு ரஷ்யன் அசிஸ்டன்ஸோட அதை செய்வதற்கான ஒரு வடிவமைப்பதற்கான ஒரு அனுபவம் எனக்கு கிடைத்தது. அங்கு நான் வேலை செய்து கொண்டிருக்கும்போது திடீரென்று சென்னையில் இருந்தால் நன்றாக இருக்குமே என்ற ஒரு ஆர்வம் எனக்கு வந்தது. உடனே அங்கே ஒரு ஆல் இண்டியா குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராமில் டெக்னிக்கல் டீச்சர்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஸ்காலர் என்ற ஒரு திட்டத்தின்படி நல்ல ஆசிரியர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு நல்ல பயிற்சியை கொடுத்து அவர்களை தகுந்த ஆசிரியர்கள் ஆக்க வேண்டும் என்பதற்காக நாடு முழுவதிலும் ஒரு 100 பேரை தேர்வு செய்து பல்வேறு கல்லூரிகளிலே அவர்களுக்கு பணியிடம் பயிற்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த திட்டம் ஒரு சிறப்பான திட்டமாக எனக்கு தோன்றியது. நான் அதற்கு அப்ளை பண்ணேன். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் இன்டர்வியூ நடந்து அதில் எனக்கு தேர்வாயிற்று. அந்த தேர்வான உடனே செப்டம்பர் மாதம் நான் கிண்டி பொறியியல் கல்லூரியில் சேர்ந்தேன். அந்த கல்லூரிக்கு வரும்போது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அந்த கல்லூரியில் படிப்பு எடுத்துருக்கு எல்லோரும் விரும்புவார்கள். இந்த கல்லூரியில் ஆசிரியராக பணிபுரியறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அது வந்து இந்த ஸ்கீம் வந்து ஒரு ஹையர் லெவல் ஸ்கீமாக இருந்தது. அப்போ இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸுக்கெல்லாம் இணையாக இது இருந்தது. கிட்டத்தட்ட ரூ. 400 சம்பளம். முக்கியமாக இதில் என்னவென்றால் நாங்கள் படித்து கொண்டிருக்கும் போதே முதுநிலை பட்ட படிப்புக்கும் அவர்கள் வந்து ஒரு வாய்ப்பு அளித்தனர். நாங்கள் எம்எஸ்சி இன் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் தேர்வு செய்து அதை வந்து நான் பயிற்சியையும் எடுத்து படித்து பட்டம் வாங்கினேன். எனது பேராசிரியர் ஜம்புலிங்கம் அவர்கள் நன்றாக பாடம் நடத்துவார். அவரும் இன்டர்னல் கம்பஷனினுடைய தலை சிறந்த ஆசிரியர். ஆக என்னுடைய ஒரு பாதை நன்றாக போடப்பட்டு விட்டது. 3 ஆண்டுகள் பயிற்சி முடிந்தவுடன் அங்கேயே விரிவுரையாளராக லெக்சரராக என்னை பணியமர்த்தினார்கள். கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட். அதில் வந்து அதுலேயும் ஒரு ஹையர் ஸ்கேல் ஆரம்பிக்கும் போதே ஒரு ஹையர் ஸ்கேல் கொடுத்து ஆரம்பித்தார்கள். ஆக ஒரு காலகட்டத்தில் கிண்டி பொறியியல் கல்லூரியில் எங்களை மாதிரியான டீச்சர்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஸ்காலர் தான் ஒரு 40-50 பேர் அந்த கல்லூரியை நடத்துவோம் என்று அப்போது இருந்த முதல்வர் ராஜகோபால் பிள்ளை அவர்கள் கூறுவார்கள். ஏனென்றால் யாருமே ஆசிரியர் பணிக்கு வரமாட்டார்கள். எங்கும் வேலை கிடைக்கலன்னா ஆசிரியர் பயிற்சிக்கு போகலாம் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கும். ஆக இந்த திட்டத்தின் மூலம் இந்த உண்மையாகவே ஆசிரியர் பணி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இருப்பவர்கள் மட்டும் இங்கே வந்து சேரக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. ஆக அந்த பணியை நான் திட்டத்துடன் நல்ல ஒரு ஆரம்பமாக நான் விரிவுரையாக சேர்ந்தேன்.
அங்கு அந்த சமயத்தில் நான் பாடம் எடுக்கும்போது எனக்கும் மாணவர்களுக்கும் வயது எழுதியவில்லை ரொம்ப கம்மி. அப்போ வந்து என்னடா இவர் வந்து நம்ம மாதிரி தான் இருக்கிறாரு, இவர் வந்து நமக்கு பாடம் எடுக்கிறாரு அப்படின்ற எண்ணம் வரும். பட் ஆனால் அவரிடம் அன்பாகவும் அருமையாகவும் அவருடன் பழகி அவருடைய நண்பனாகி அதில் நான் அறிந்து கொண்டது என்றால் ஒரு பொறியியல் கல்லூரியே ஆசிரியராக இருக்கும்போது முக்கியமாக மாணவர்களை முன்படுத்தி செயல்பட வேண்டும் என்பதை நான் நன்றாக புரிந்து கொண்டேன். அப்போதுதான் நாம் சொல்லிக் கொடுக்கும் பாடம் அவர்களுக்கு அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இல்லை என்றால் சிரமம் என்கின்ற எண்ணம் எனக்கு அப்பொழுது வந்தது. நான் பணியாற்றி நல்ல ஒரு அளவுக்கு மாணவர்களுடைய நான் பழகி வந்ததில் 65 வரலும் 64லேருந்து 65 வரலும் கிட்டத்தட்ட ஒரு 1½ ஆண்டுகள் பாடம் சொல்லிக் கொடுத்து முதுநிலை பட்டத்துக்கும் பாடம் எடுப்பேன். அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பாடம் எடுக்கக்கூடியது. என்னுடைய மாணவர்கள்லாம் பெரிய பெரிய பதவிக்கு பின்னால் வந்தாங்க. என்னுடைய மாணவர்கள் பேர்கள் கேட்டால் நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். வெங்கட்ராகவன் பற்றி உங்களுக்கு தெரியும், கிரிக்கெட் பிளேயர். அவர் என்னுடைய மாணவராக இருந்தார். மிஸ்டர் ஏசி முத்தையா அவர்கள் என்னுடைய மாணவர். அவர்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்கும்போது ஒரு நண்பன் மாதிரி நான் அவர்களுடன் பழகுவேன். அது வந்து ஒரு சிறந்த ஒரு உணர்வு எனக்கு கொடுத்தது. அது மாதிரி பின்னால் அவங்கெல்லாம் பெரியவனான கூட என் மேலே ரொம்ப பிரியமாகவும் அன்பாகவும் எப்போல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அப்போல்லாம் என் கூட இன்டராக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் எனக்கு ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையாக இருந்தது. இந்த மீன் டைம் எனக்கு வந்து திருமணம் செய்ய வேண்டும் என்று என் பெற்றோர்கள் விரும்பினார்கள். 1962ஆம் ஆண்டு நான் பெண் பார்ப்பதற்காக கரூர் சென்றேன். கரூரில் நான் போகும்போதே ட்ரெயினில் போகும்போதே டிசைட் பண்ணிட்டேன், நான் இந்த பெண்ணை தான் திருமணம் பண்ணேன் பார்ப்பதற்கு முன்னாலே. ஏன் அப்படி பண்ணேன்னு எனக்கு தெரியாது, பட் பண்ணிவிட்டேன். போன உடனே பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்னா பிடிச்சிருக்கு அப்படின்னா உடனே அங்கேயே நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்க. என் மனைவி வரப்போகும் மனைவி அவர்கள் ஹோலி கிராஸில் பிஏ எக்கனாமிக்ஸ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. அதனால் அவங்க வந்து படித்த உடனே கல்யாணம் வச்சுக்கலான்னு ஒத்துக்கிட்டு எல்லாம் வந்துட்டோம். அது மாதிரி சிறப்பாக கல்யாணம் நடந்தது. மே 29ஆம் தேதி எங்களுக்கு திருமணம் நடந்தது. இந்த மாதிரி நடந்தது. அது திருப்பி கல்லூரிக்கு வந்த பிறகு நாங்கள் வந்து அந்த ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ் அப்போ தான் புதுசாக கட்டியிருந்தாங்க. அதில் வந்து B5 என்ற குவார்ட்டர்ஸ் நல்ல ஞாபகம் இருக்குது. அதில் நான் என் மனைவி இருந்தோம். அதற்குள்ளாக என்னுடைய முதல் குழந்தை தயாராகி இருந்தால் வனிதா. அவள் வந்து 1964 பிறந்தாள். அவளும் எங்களுடைய அந்த குவார்ட்டர்ஸ்குள்ளே வந்தப்போ அது குடும்பம் நல்லா இருந்தது. ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால கல்லூரிக்கு உடனே போக முடியும். இந்த மாதிரி வெகு அழகாக எங்களுடைய வாழ்க்கை அமைந்த போது திடீரென்று ஒரு ஷாக். என்னவென்றால் அந்த 65ஆம் ஆண்டு திடீரென்று என்னை கோயம்புத்தூர் காலேஜுக்கு மாற்றி விட்டதாக ஒரு ஆர்டர். என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஏன்னா அந்த மாதிரி கிண்டியிலேருந்து கோயம்புத்தூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அதுக்கு பேர் பனிஷ்மெண்ட் போஸ்டிங்னு பேர். ஆனால் அது பனிஷ்மெண்ட் போஸ்டிங் இல்லை. ஏனென்றால் அவர் அந்த முதல்வர், கல்லூரி முதல்வர், எங்களுடைய இயக்குனர் அப்போ வந்து டாக்டர் முத்தையன் இருந்தார். அவருக்கு ஒரு கடிதம் எழுதினார், அவசர கடிதம். நீங்கள் எங்கள் கல்லூரியிலே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரிவிலே ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கிறது. நீங்கள் ஆசிரியர்களை உடனே இங்கே மாற்றம் செய்யவிட்டால் நான் அந்த பிரிவை மூடிவிடுவேன் என்று. உடனே என்னையும் இன்னொரு என் கூட வேலை செய்யும் ஆசிரியர் திருவேங்கடம் என்பவரையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. என்ன செய்வதென்றே தெரியவில்லை. என்னடா இப்போ தான் படித்தோம் முடித்தோம், ஒரு பெரிய கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்றிருக்கோம், நம்மளை போய் மாற்றிட்டாங்களே அப்படின்னு. அப்போ தான் என் தந்தை சொன்னார், நீ கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்க, எங்கே மாற்றினாலும் உடனே போகணும். உனக்கே தெரியும் நான் எவ்வளோ ஊருக்கு மாற்றிருக்கேன்னு. ஆகவே ஒரு ரிலக்டண்ட்டாக நான் வந்து மனைவி பிள்ளைகளை கூட்டிகிட்டு அங்கே போனேன். ஆனால் அந்த கல்லூரியில் சேர்ந்தவுடன் என் மனநிலை பூரணமாக மாறிவிட்டது. ஏன்னா அந்த கல்லூரி மாதிரி
முன்னேற்றத்தை விரும்பும் லீடர்ஸ் குவாலிட்டி இருக்கிற ஒரு ஒரு ஆசிரியருக்கு எந்த விதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்ன்றது அந்த கல்லூரிக்கு உண்டு. நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாமாங்க. அதாவது மாணவர்களுக்கு நல்ல முறையில் பாடம் சொல்வதற்கான முயற்சிகளை நீங்கள் எந்தெந்த வகையில் எடுக்க முடியுமோ அந்தந்த வகையில் எடுக்கக்கூடிய ஒரு அனுபவம் எனக்கு வந்தது. அதை என்னால் மறக்கவே முடியாது. அந்த 5 ஆண்டுகள் 60லேருந்து 70 வரலும் அந்த கல்லூரியில் பணிபுரியும் பொழுது என்சிசி ஆஃபீஸராக வேறு அங்கே இருந்தேன் நான். மாணவர்களுக்கு வெகு நல்ல முறையில் என்னால் பாடம் சொல்லிக் கொடுக்க முடியுது. ஏன்னால் ரொம்பவும் அலைச்சல் கிடையாது. ஃபாரஸ்ட் காலேஜில் எங்களுக்கு குவார்ட்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆசிரியர்கள்லாம் ரொம்ப பக்கத்தில் நல்லா பழகுவாங்க. குடும்பத்தை பற்றி எதுவும் கவலைப்படாது. அங்கே இருக்கும்போதே எனக்கு 2வது குழந்தை பிறந்தது. அவள் தான் லலிதா. ஆக ரொம்ப சிறப்பாக இருந்தது அந்த 5 வருட வாழ்க்கை. என்னால் மறக்கவே முடியாது. அப்போது திருப்பி ஒரு கவர்மெண்ட் ஆஃப் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராமில், ஏன்னா எம்எஸ்சி படித்தாச்சு. எம்எஸ்சிக்கு அடுத்தது என்ன? டாக்டரேட், பிஹெச்டி வாங்க வேண்டும். ரொம்பவும் ஆர்வமாக இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன், அங்கே இருக்கும்போதே வெளிநாடு யுஎஸ்ஏக்கு போகிறதுக்கு அப்ளிகேஷன்லாம் போட்டு பரீட்சையெல்லாம் எழுதி எனக்கு வந்து அட்மிஷனும் கிடச்சிச்சு. யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சின் மேடிசனில். அங்கே இருக்கும் பேராசிரியர்கள் என்னுடைய துறையில் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினில் மிகச்சிறந்த பேராசிரியர்கள். அவரிடம் சேர்ந்து படிப்பதற்கான ஒரு உண்மையான ஒரு சந்தர்ப்பம் எனக்கு வந்தது. அப்பொழுது சென்னைக்கு வந்து இது மாதிரிக்கு அந்த சமயத்தில் துயரமான ஒரு சம்பவம் நடந்தது. என்னுடைய தம்பி அவர் வந்து வெட்னரி படித்து வெட்னரி டாக்டராக வேலை செய்து கொண்டிருந்தார். அவளுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகி அவர் 1970ஆம் ஆண்டு இறந்து விட்டார். அந்த சமயத்தில் வந்து என் தகப்பனார் சொன்னார், என்னப்பா இந்த நிலைமையில் நீ போய் அமெரிக்காவில் படிக்க வேண்டுமா அப்படின்ற கேள்வி கேட்டப்போ என்னுடைய எண்ணங்களை மாற்ற வேண்டியதாகிவிட்டது. ஆகவே ஐஐடியில் எனக்கு வந்து பிஹெச்டி பண்ணுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதுவும் அந்த குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராமில். ஸோ ஐஐடியில் 1970ஆம் ஆண்டு நான் கோவையிலிருந்து நேராக ஐஐடியில் பிஹெச்டி ப்ரோக்ராமில் சேர்ந்தேன். அங்கு என்னுடைய பேராசிரியர் பிஎஸ் மூர்த்தி அவர்கள் இருந்தார்கள். அவரிடம் நான் 3 ஆண்டு கடுமையாக உழைத்து அந்த பட்டத்துக்கு தகுதியான ஆராய்ச்சிகளை செய்து நான் பட்டம் பெறுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அந்த சமயத்தில் எனக்கு ஒரு பெரிய இடர்பாடு வந்தது. அது என்னவென்றால் 1971 என்னுடைய பையன் பிறந்தான், 3வது குழந்தை. அந்த சமயத்தில் கல்லூரியிலிருந்து இரவு ஆராய்ச்சி முடித்துவிட்டு பெசன்ட் நகர் வரும்போது ஏதோ ஒரு பறவை வந்து என் கண்ணை தாக்கி என் கண்ணில் ஒரு பெரிய இனம் தெரியாத ஒரு இன்னல் ஏற்பட்டது. அது பேர் டிப்ளோபியான்னு சொன்னாங்க. அதாவது யாரை பார்த்தாலும் 2ஆக தெரியும். என்னான்னு கண்டுபிடிக்க முடியலை. சரின்னு நான் போய் கண் ஆஸ்பத்திரி ஜென்ரல் எக்மோரில் போய் செக்கிங்காக போனேன். அங்கே என்னை அட்மிட் பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு அவங்க கண்ணெல்லாம் சுற்றிட்டு, உங்களுக்கு கண் நல்லா தானே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் உங்கள் மூளைக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. சரின்னு மூளைக்கு போய் மூளை சம்மந்தமாக பிரெயின் டியூமர் இருக்குமோன்னா அவங்களுக்கு ஒரு சந்தேகம். அங்கே போய் அவர் பேராசிரியர் இருந்தார் அங்கே வந்து ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில். அவர் போய் பார்த்துட்டு என்னென்ன விதமான டெஸ்ட், அப்போல்லாம் வந்து உங்களுக்கு அந்த ஸ்கேனிங் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதனால் அவங்கெல்லாம் அந்த லம்பா பங்க்சர், பிரெயினுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டு ஃபோட்டோ எடுக்கிறது என்னென்னமெல்லாம் பண்ணி பார்த்துட்டு அவங்க வந்து உங்களுக்கு மூளையிலலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு. ஸோ அங்கேருந்து பந்தாடுவாங்க, இங்கே வருவேன், இங்கேருந்து பந்தாடுவாங்க, அங்கே போவேன். அந்த மாதிரி ரொம்பவும் சிரமப்பட்டோம். என் மனைவி அப்பொழுது அவர்களுடைய ஒரு ஒரு என்ன சொல்லுவேன்னு ஒரு வேள்வி மாதிரி எங்களுக்கு வந்து சாமி தான் காப்பாற்றணுன்னு பாம்பன் சுவாமிகளுடைய ஒரு அருள்னால் அவங்க வந்து அந்த சண்முக கவத்தை என் படுக்கை பெட்டில் பக்கத்திலே இருந்து பாடி 6 முறை
பாடி வேண்டிக் கொண்டார்கள். கடைசியில் நான் வந்து ராமமூர்த்தி அதான் பெரிய டாக்டர், நியூரோ சர்ஜன், அவரிடம் போய், ஐயா இனிமேல் அங்கேருந்து இங்கே என்னால் ஓட முடியாது, நான் சாமிக்கிட்டே போகிறேன், என்னை டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுங்க அப்படி சொன்னேன். சரிப்பா நீ என்ன பண்ணுற அப்படின்னா ஒரு மருந்தை எழுதி கொடுத்து, இந்த மருந்தை போய் நீ சாப்பிடு அப்படின்னா. சரின்னா அந்த மருந்து சீட்டை எடுத்து கொண்டு வந்து இந்த கண் ஆஸ்பத்திரியில் கொடுத்து ஒரு கண் டாக்டர்கிட்ட காமிச்சேன். அவர் அதை பார்த்து சிரிச்சிட்டு, இந்த மருந்தாக எழுதி கொடுத்தாரு, இந்த பாருங்கள் அந்த வடக்கும் வழிநடக்கில் இடத்துல அந்த நர்ஸ் வச்சுருக்காங்கல்ல டேபிளில், அந்த மருந்து அங்கே இருக்குது, அதை வாங்கிட்டு போங்க அப்படின்னாரு. சரின்னா அதை வாங்கி கொண்டு வந்து வீட்டில் பெசன்ட் நகரில், கடவுளே எனக்கு இந்த மாதிரி இருக்குது, நான் என்ன பண்ணுவேன், எப்படி ஆராய்ச்சி பண்ணுவேன்னு அந்த மாத்திரையை சாப்பிட்டேன். சாமியை கும்பிட்டு விட்டு என்ன நடந்தது என்றே தெரியவில்லை. என் உயிரே என்னிடமிருந்து போன மாதிரியான ஒரு ஃபீலிங். பக்கத்தில் இருந்த லேடி டாக்டர் எங்களுடைய நண்பர் வந்து பக்கத்திலே இருந்து, ஒன்றும் இல்லை நல்லா இருக்குன்னு எங்களை வந்து வாசப்படுத்தினாங்க. அப்படியே என் உடலில் இருந்து திரவமாக வெளியில் வந்து சிறுநீர் கழித்து எல்லா ஃப்ளூயிடும் வெளியில் வந்துடுச்சு. கண் உள்ளே போயிடுச்சு, நல்லாயிடுச்சு, உடம்பு நல்லாச்சு. நம்பவே முடியல, அந்த டாக்டருங்களாலே நம்ப முடியல. எப்படி உங்களுக்கு நல்லாச்சு, நீங்கள் வாங்க திருப்பி எக்ஸாம். நான் வரல சாமி, போதும் எனக்கு, நான் பாவன் சாமிகிட்ட போனேன், அவர் சரி பண்ணிட்டார் என்கிற நம்பிக்கை. அதன் பின் ஆராய்ச்சியை தொடர்ந்து ஏதோ வழியாக முடித்து நான் செய்தது ஒரு சிறந்த ஆராய்ச்சி. உங்களுக்கு தெரியும், ஐசி இன்ஜினில், டீசல் இன்ஜினில் காற்று வந்து உள்ளுக்குள்ளே எப்படி வேகமாக சுற்றுகிறது, அதற்கு தகுந்தாற்போல் எப்படி நம்ம அந்த டீசல் ஃபியூலை இன்ஜெக்ட் பண்ணணும், அப்போ தான் வந்து மாசு கட்டுப்படும், அது பூரா ஏரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆராய்ச்சியில் நான் பண்ணேன். அதை வந்து எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதை வந்து அந்த ஏற்றுக்கொண்டு என்னுடைய தீசிஸை ஏற்றுக்கொண்டு எனக்கு பட்டம் கிடைத்தது. 1974ஆம் ஆண்டு இந்திரா காந்தி அவர்களுடைய கையில் எனக்கு பிஹெச்டி பட்டம் வழங்கப்பட்டது. பின்னர் உடனே கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் பணி தொடங்கப்பட்டது. ஏதோ வழியாக இருந்து 97ஆம் ஆண்டு நான் வந்து ஓய்வு பெற்றேன். அதில் 30 ஆண்டுகள் கிண்டி பொறியியல் கல்லூரியை வேலை செய்ய வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது. இவ்வளோ ஆசிரியர்கள், நண்பர்கள், இன்னும் நண்பர்களாக இருக்கிறாங்க. அவருடன் அப்பப்போது நான் கருத்து பரிமாறிக்கொள்வேன் இருக்குது. இப்போ வந்து இந்த நான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது வீட்டை யார் கவனிக்கிறது? எப்போ பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னு ஏதாவது ஒரு வேலையை இழுத்து போட்டு விடுது. அப்போ வந்து என் துணைவியார் வந்து சொல்ல முடியாது. அதாவது பிஹைண்ட் த சக்ஸஸ் ஆஃப் எவ்ரி மேன் தேல் சே தேர் இஸ் எ உமன். அது என்னுடைய மனைவி. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதற்கு சரியான ஒரு எடுத்துக்காட்டு எனக்கு இறைவன் வந்து வரம் கொடுத்து இந்த மனைவியை எனக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து அவங்களுக்கு தனிப்பெருமை நிறையா இருக்குது. அவங்க வந்து நல்ல பேச்சாளர், ஸ்டேட் மெடல்லாம் வாங்கியிருக்காங்க. ஆக அவங்களுடைய ஒரு நல் குணங்களால் அவங்க வந்து நான் இந்த மாதிரி அடிக்கடி பேப்பர் பண்ணுறதுக்கு ஃபாரினுக்கு போக வேண்டியிருக்கும். நிறையா தடவை போய் இங்கிலாந்து, அமெரிக்கா, கனடா, பிரேசில் எல்லா கண்ட்ரிக்கும் போய் நான் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ஆச்சு. அந்த சமயத்தெல்லாம் 1 மாதம், 20 நாள், 30 நாள் விட்டுட்டு நம்பிடுவேன். இவங்க வந்து அந்த பிள்ளைகளை வளர்த்து நன்றாக ஆளாக்கி அவர்கள் வந்து ஒவ்வொருவரும் எல்லாருமே கிராஜுவேட். என்னுடைய குழந்தைகள் பூரா. என் பையன் வந்து கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ்லேயே பிஇ படித்தான். நான் முதல்வராக இருக்கும்போது அவன் கல்லூரியில் படித்தான். ரொம்ப பேருக்கு தெரியாது. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னாக்கா, அந்த என் பையன் படிக்கும் இதில் வந்து ஒரு ஆசிரியர் வந்து, ஒரு லேடி ஆசிரியர் வந்து, என்ன சார் உங்கள் பையன் வந்து இங்கே கல்லூரியில் படிக்கிறான், என் கிளாஸில் இருக்கான், நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு. நான் எதுக்குமா சொல்லணும், அவனும் எல்லோரும் போல ஒரு மாணவன், அவன் படிக்கிறான். ஆக அவங்கெல்லாம் படித்து எல்லோருமே, என்னுடைய பெரிய பொண்ணு வந்து பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங், எம்டெக் பயோடெக்னாலஜி ஏசி காலேஜில்.
என் இளைய மகள் அவள் வந்து பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ், எம்ஏ சைக்காலஜி, எம்லிட் சைக்காலஜி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. என் பையன் பிஇ இங்கே அமெரிக்காவில் போய் எம்எஸ். என் மருமகங்களும் அதே மாதிரி எல்லாமே. என் பெரிய மருமகன் வந்து அவர் வந்து பிஇ அக்ரிகல்ச்சர், எம்பிஏ அகமதாபாத். என் சின்ன மருமகன் பிஇ எலக்ட்ரிக்கல், அவரும் நல்ல மார்க்கெட்டிங்கில் பெரிய எல்லாம். அதே மாதிரி என்னுடைய மருமகள் அவளும் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்டு. 2 பேரும் காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களும் வந்து இப்போ அமெரிக்காவில் நல்லா செட்டில் ஆகி நல்ல பதவியில் இருக்காங்க. என்னுடைய பேர பிள்ளைங்களும் எல்லாருமே கிராஜுவேட்ஸ், போஸ்ட் கிராஜுவேட்ஸ். என்னுடைய கடைசி பேத்தி வந்து இப்போ வந்து நான் எந்த கல்லூரியில் போய் படிக்க வேண்டும் என்று நினைத்தேனோ அந்த கல்லூரியில் யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சின் மாடிசனில் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்து கொண்டிருக்கேன். இது வந்து ஒரு நல்ல இது. அப்போது என் மனைவி வந்து அவருடைய பங்களிப்பு இந்த குடும்பத்தை நடத்துவதற்கு அவ்வளோ சிறப்பாக இருந்தது. அவங்களுடைய பல குணங்களில் நல்ல கவிதை எழுதுவாங்க. அதாவது ஏதாவது இப்போ ஒரு மாட்டு சொல்லி ஒரு கவிதை எழுதுன்னா உடனே எழுதிடுவாங்க. அவங்க எழுதின 2 கவிதையை நான் இப்போ வந்து உங்களுக்கு விரும்புகிறேன். இந்த முதல் கவிதை வந்து பூங்காற்றை பற்றி. தலைப்பு வந்து பூங்காற்று. தென்றலாய்த்தான் வீசுதம்மா பூங்காற்று, சுகமாய்த்தான் ஆக்குதையா நம் வாழ்வை, நிறைவாக கற்றுவிடு தெரிந்துவிடு நீ கடந்து வந்த பாதையினை. மருத்துவர் ஐயா நடராசரனும் பெருந்தகையார் எடுத்துரைக்கும் அருள் வாழ்க்கை முதுமையில் மனம் குளிர கண்டுவிடு. திரு ராசசேகரன் சிறப்பு தொகுப்பு வழங்கும் காட்சிகளை காண்போமே, கண்டு கழிப்போமே, வாரீர். வாழ்க வளமுடன் பல்லாண்டு. அவருடைய புனைப்பெயர் வந்து தேவிஜகா. இன்னொன்று வந்து இந்த எத்தனாலை பற்றி அவங்க வந்து இது முன்னையே எழுதினது. இந்த பாட்டு வந்து ரொம்பவும் எனக்கு பிடிக்கும். உலகை காத்திட மாட்டோமா அறிவு ஜீவியே, உலகை நீ காத்துவிடு அமிழ்ந்து போகாமலேயே. பனிமலை உருகும் நீரிலிருந்து உலகை மீட்டுவிடு. விதை விதைத்தவன் விதை அறுப்பதால் விண்வெளியை நஞ்சாக மாற்றினாய். நஞ்சனை படைத்திட்டாய் அறியாமையில். நஞ்சை நீக்கிட நாளும் முனைந்திரு. பசுமை பயிர் வளர்த்திரு. பெட்ரோல் பகையை துடைக்க வாகனத்தை எத்தனாலில் ஓட்டிவிடு. வாழ்க வளமுடன் தேவிஜகா. இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த சிறப்பு குணம் இருக்குது. ஒவ்வொரு சமயம் எனக்கு மனத்தாங்கல் வரும். அவங்களுடைய உதய நம்மளால் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியவில்லையே என்று. அப்புறம் ரிட்டையர் ஆன பிறகு தான் அவங்கள வந்து எழுதுறதுக்கு ஊக்குவித்தேன். அவங்க வந்து 6 புத்தகங்கள் எழுதினாங்க. அந்த புத்தகங்கள் எல்லாம் நல்ல ஒரு விழா நடத்தி பெரிய பேராசிரியர்கள் எல்லாம் இருக்கிற வச்சு அதெல்லாம் வெளியிட்டோம். அதில் எனக்கு கொஞ்சம் திருப்தி இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கிற திறமையை நாம் ஃபுல்லாக வடிவமைக்கிறதுக்கு என்னால் முடியலையன்ற வருத்தம் இன்றைக்கி வரைக்கும் இருந்துகிட்டே இருக்குது. அவர்கள் வந்து இந்த வாழ்க்கையில் என்னை இந்த கடைசி காலத்தில் எடுத்துகிட்டு போவதற்காக எவ்வளோ உறுதுணையாக இருக்காங்கன்ற வார்த்தைகளால் சொல்ல முடியாது. பேரன்பு மற்றவர்கள் அவர்கள் வந்து எனக்கு வந்து சொல்லிக் கொடுவது மற்றவர்களை அணைத்து செல்ல வேண்டும், கடுமையாக பேசக்கூடாது, நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் இருக்கக்கூடாது என்று நல்ல முறையில் சொல்லுவாங்க. அதே மாதிரி என் பையனும் இப்போ வந்து இந்த ஆன்மீக பாதைக்கு என்னை கொஞ்சம் மாற்றி மெடிடேஷன் அதெல்லாம் செய்யக்கூடியது. அதெல்லாம் வந்து ரொம்ப மாற்றத்தை எனக்கு ஏற்படுத்துது. நான் சொல்கிற மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் நிறைய மருத்துவ வகையில் எனக்கு வந்து சிரமங்கள் ஏற்பட்டது. நான் சொன்னேன் கண் சம்பந்தமாக 71 வந்தது. 2005 பைபாஸ் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்தது. 209
அ மூளை சம்மந்தப்பட்டது. அதாவது லிவர் அ இல்ல க்கும் மூளைக்கும் இருக்கிற ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னுங்கிற மாரி சொன்னாங்க. அப்புறம் 2015ல கேன்சர் இன் பிளாடர் என்கின்ற இதையெல்லாம் வந்து என்ன மீட்டு குடுத்தது இவங்க தான். அந்த சமயத்தில வந்து கூடவே இருந்து, அ நம்ம வந்து இதிலிருந்து மீண்டு வருவோம் என்ற ஒரு நம்பிக்கை அவங்க குடுத்தது வந்து ஒரு சிறப்பான இது. ஆகவே இதெல்லாம் வந்து ஈடு செய்ய முடியாதது. இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் ரொம்பவும் எனக்கு ரொம்பவும் ஒரு நிம்மதிய குடுத்தது வந்து என்னுடைய பேர குழந்தைங்க. எனக்கு 5 பேர குழந்தைங்க. பெரிய பேரன் வந்து கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில படிச்சுட்டு, நான் தான் வந்து அவன ஊக்குவிச்சேன். அவன் வந்து முடிச்ச பிறகு என்கிட்ட வந்து சண்ட போட்டான். "என்ன ஏன் இன்ஜினியரிங் படிக்க வச்சீங்க?" அப்படின்னு. அத விட்டுட்டு அவன் வந்து இப்போ ஐபிஎஸ் ஆஃபீஸரா ஹி இஸ் சர்விங் ஆஸ் எ சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். 2வது பையன் அவங்க என் பெரிய பொண்ணு 2வது பையன் வந்து, அவன் வந்து ஹி இஸ் எ ஐ டாக்டர். பெரிய எம்பிபிஎஸ் படிச்சு, எம்எஸ் படிச்சு, அதுக்கு மேல பட்டப்படிப்பு படிச்சு, அவனும் அவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து இந்த ஐ ஃபவுண்டேஷன வந்து அவங்க தான் ஓனர்ஸ். 17, 18 ஆஸ்பத்திரிகள் இருக்கு. அவங்க இருக்காங்க. என்னுடைய பெரிய பேத்தி வந்து அவ வந்து இஸ் எ மீடியா பர்சன். அவ இப்போ இங்க இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அவ வந்து மீடியால படிச்சுட்டு, மீடியால வேலை செஞ்சுட்டு, ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு. அவ வந்து இப்போ குடும்பத்த நல்லா பண்றா. அதுக்கு அடுத்த பேத்தி வந்து பிஆர்க் பண்ணா. அவ எம்ஆர்க் பண்ணி, எம்ஆர்க் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில பண்ணிட்டு, இப்போ வந்து ஷி இஸ் அன் இண்டிபெண்டன்ட் ஆர்க்கிடெக்ட். கடைசி பேத்தி தான் சொன்ன மாரி அவ விஸ்கான்சின்ல இப்போ வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி பண்ணிட்டுருக்கா. அவங்கள விட எனக்கு வந்து என்ன ரொம்ப பெருமைனாக்கா, என் கொள்ளு பேர குழந்தைங்க. எனக்கு 4 கொள்ளு பேர குழந்தைங்க இருக்காங்க. ஒரு கொள்ளு பேத்தி, 3 கொள்ளு பேரன். அவர்கள் வந்து எங்க வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய மாற்றத்தையே உண்டு பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் அவங்க மேல எங்களுக்கு ஒண்ணும் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. ஆனா அவங்களுடைய அன்பு, அவங்களுடைய ஒரு விளையாட்டுத்தனமான இது, அவர்களோட நான் வந்து ஸ்பெண்ட் பண்ற டைம் வந்து ஐ டெல் யூ தட் இஸ் ட்ரெமெண்டஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அது மாதிரியான ஒரு இன்பம் கிடைக்காது. அதில் இப்போ கடைசி கொள்ளு பேரன் இருக்கானே, அவன் வந்து அவன மாரி இதே கிடையாது. எல்லாருமே நல்லாப்பாங்க. பட் அவன் வந்து ரொம்ப துருதுருப்பா இருப்பான். ருத்வான்னு பேர் அவனுக்கு. அவ்வளவு ஸ்மார்ட்டா, அவ்வளவு அழகா, இப்போ கூட ஃபோன்ல பார்த்தா தாத்தா அப்படிம்பான் அவன். அதில் கிடைக்கிற இன்பம் வேறு எதுலேயுமே கிடைக்காது. ஆக இது வந்து என்னுடைய வாழ்க்கை பாதை ஒரு நல்லபடியா போச்சு. பட் என்ன அட்வைஸ் குடுக்குறது என்ன மாரி இருக்கவங்களுக்கு? எல்லாரும் நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. எதிர்மறை எண்ணங்கள விட்டுடுங்க. நீங்க உங்க உணவு வந்து நல்ல முறையில கட்டுப்படுத்துங்க. ஐயா மருத்துவர் ஐயா நடராஜன் ஐயா அவங்க வந்து சிறப்பான அறிவுரைகள அப்பப்போ சொல்லிட்டு இருக்காங்க. அத பின்பற்றுங்க. என்ன வந்து எங்கள மாரி முன்ன இந்த 89, 90 வயசுல வந்து அடிக்கடி தனியா வெளியில நடந்து போ முடியாது. வீட்டுக்குள்ளேயே நடங்க. நான் வீட்டுக்குள்ளேயே ஒரு ஒரு 2000, 3000 ஸ்டெப் நடந்துருவேன். காலையிலேருந்து சாயந்தரம் வரலும். உணவு பழக்கவழக்கங்கள ரொம்பவும் மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த வெள்ளையை எல்லாம் தவிர்த்துடணும். சுகர், நோ சால்ட் ஆர் லெஸ் சால்ட், மில்க். ஒரே ஒரு வெள்ளை மாத்திரம் விதிவிலக்கு தயிர். தயிர் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்குவோம். அது இல்லாம இந்த அ அ ஹை புரோட்டீன் யோகர்ட் சாப்பிடுவது நல்லதுன்னு சொன்னாங்கன்னா, அது சாப்பிடுவேன். மற்றபடி ரொம்பவும் சாப்பாட்டில வந்து தீவிரமா கிடையாது. எது வெஜிடபிள்ஸ் இருக்கும். கொஞ்சம் ரைஸு, எப்போவாவது சப்பாத்தி இந்த மாதிரியான சாப்பாடுகள சாப்பிட்டு, கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மூவ் பண்ணிகிட்டே இருந்தோம்னாக்கா, இந்த வயசில ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கிய அந்த ராஜசேகரன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கெல்லாம் வணக்கம், வாழ்த்துக்கள்.
பூங்காற்று இது நாளைய நல் வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.